கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் 2024 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தின் முதல் நாள் அன்று நாம் வந்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணியை போல நம்மளை தேவன் பாதுகாத்து வந்தார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் யோவான் 14:14. யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனம். பாருங்க, எல்லாத்துக்குமே இது மனப்படம் அநேகமா தெரியும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைய தினம் இந்த வருடத்தின் முதல் நாள் அன்று தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இந்த வருடம் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே தேவன் உங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக செய்வேன், செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். ஒருவேளை நம்ம கேட்காமையா இருக்கோம், கேட்கத்தான் செய்யறோம். ஆனா இந்த வருடம் நீங்க கேட்டதெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து தேவைகளும் அனைத்தும் சந்திக்கப்படும் வருடமாக இருக்க போகிறது. ஆனால் தான் அழகா சொல்றாரு, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடத்தின் முதல் நாள் அன்று, இந்த வருடத்தின் புத்தாண்டு வாக்கு தத்தமே இதுதான். என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தினாலே, அதில் ஒரே ஒரு இதாக இருக்கு, என் நாமத்தினாலே. தேவன் நாமத்தை கொண்டு நம்ம கேட்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க போகிறது. தேவன் நாமத்துக்கு கேட்கும் போது நம்ம எப்படி கேட்போம், நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கும்? தேவநாம மகிமைக்கான காரியங்களை நீங்க கேட்க போகிறீங்க, அது உங்களுக்கு நடக்க போகிறது. நம்ம யாருமே அடுத்தவங்களோட கஷ்டங்களை கேட்க போறது கிடையாது. அப்போ என்னை ரொம்ப துன்பப்படுத்தினா, ஆனால் அவனை தண்டிக்கணும் ஆண்டவரே, அவனை தண்டிக்கணும் ஆண்டவரே, இவங்களை இப்படி பண்ணணும் ஆண்டவரே நம்ம கேட்க போறது கிடையாது. அது தேவநாமம் கிடையாது. நாமம்னு என்ன, நமக்கு எல்லாமே தெரியும். உயிர்ப்பிக்கும் நாமம், அடுத்தவங்க குற்றங்களை மன்னிக்கும் நாமம், அடுத்தவங்களை மன்னித்து ஆதரித்து அரவணைத்துக் கொள்ளும் நாமம் தான் தேவனுடைய நாமம். ஆனால் தான் அழகா சொல்றாரு, என் நாமத்தினாலே. அப்ப தேவ நாமத்தினாலே இந்த வருடம் முழுவதும் உங்க வாழ்க்கையில காரியங்கள் நடக்க போகிறது. நீங்க என்ன காரியங்கள் செய்தாலும் அதில் தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்துல புத்தாண்டின் முதல் நாள் அன்று தேவன் உங்களுக்கு சொல்ற ஒரு அருமையான வாக்கு பார்த்தீங்களாங்க, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்ப நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், உங்களுக்கு செய்வேன் அப்படின்னா தேவன் உங்களுக்கு செய்ய ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம வேதத்துல படிக்கிறோம், வாசல் படி இந்த கதவை தட்டுகிறேன் அப்படின்னு. எதுக்காகனா இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுவதற்காக. இதை நம்ம இதை எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வருடத்தின் முதல் நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ நாமத்திற்கு கேட்டபடி தேவநாம மகிமையான காரியங்களை கேட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வருடமாக இது இருக்க போகிறது. நன்மையால் உங்களுக்கு முடிசூட்டப்படும் வருடமாக இருக்க போகிறது. நீங்க தேவ நாமம் உங்க மூலமாக மகிமைப்பட போகிறது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவலையப்படாதீங்க. நீங்க தேவநாமது மகிமைக்கென்று உண்டாக்கப்பட்ட ஜனம். நீங்க இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்கள், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள் உங்களை பின்தொடர போகிறது. இதை மட்டும் விசுவாசிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் உங்களுடனே இருந்து உங்களுக்காக காரியங்கள் செய்ய அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க தேவ நாமத்திற்கு மகிமையான காரியங்கள் நீங்க ஈடுபட போவதற்காக நன்றி. ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதை கேட்டாலும் எதை செய்தாலும் அதிலே உமது நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அதை உணர்ந்து அதற்கேற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை தயார்படுத்துமாப்பா. அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முதுகத்தை தெரியணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரியணுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமது நாமத்திற்கு மகிமையான காரியங்களில் ஈடுபட்டு உமது நாம மகிமையான காரியங்களை அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது போல தகப்பனே அவர்கள் உமது நாமது மகிமையான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.